Hello viewers, good morning. Today March 16th, I am recording this video. So see, this is infoalpha.in. இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ரீசன்ட் டெலிவரி ஸ்பைக் ஓவரால் த நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸில் எப்போ டெலிவரி ஸ்பைக் ஆகிருக்கோ அண்ட் எஸ்டர்டே அப்படின்னா ஒரு ஆவரேஜ் பேஸ் பண்ணி அந்த டேஸில் இருக்கிற ஸ்பைக் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன டெலிவரி பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் சிக்னல்ஸ், கரண்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் அந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி இல்லை ஈக்குவலாக இருந்தாலும் நியூட்ரல் காமிக்கும். க்ரீனுன்னா இங்கே பாருங்கள் டெலிவரி வால்யூம் வந்து கம்பேரிஷன் இந்த லாஸ்ட் ட்ரேடிங் டே ஐ திங்க் 13 நினைக்கிறேன். அப்போது நேஷ்னல் வால்யூம் இதில் 32% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்ரீனில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம இதில் என்ன ஒரு நமக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஃபுல் பேக் நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெலிவரி வால்யூம் மேபி டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம், அக்குமுலேஷனாகவும் இருக்கலாம். அதை பேஸ்ட் ஆன் த உங்களுக்கு எவ்வளோ லாங் வந்து ரீசன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அது அக்குமுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷனா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே போயிட்டு ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி ஒரு அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்தவங்க ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ திரும்ப இங்கே வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹை வால்யூமில் ஒரு மூவ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்து இதில் நமக்கு எங்கே டெலிவரி வால்யூம் நடந்திருக்கு ஹையா, ஸோ இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷனா அப்படின்றது அக்குமுலேஷன் அப்படிங்கிறது நாம் ட்ரேடராக அனலைஸ் பண்ணணும். ஸோ இது மூலயமா நம்ம அக்குமுலேஷனை நம்ம இயர்லி பிக்கப் பண்ணும்போது அக்குமுலேஷன் எப்படி இருக்கும், உங்கள் அக்குமுலேஷன் இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த இதில் இந்த டேட் இதை இங்கே பாருங்கள், அக்குமுலேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு பாக்ஸ் இல்லைன்னா ஒரு நேரோ ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ ஒரு நேரோ ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கெல்லாம் வந்து அக்குமுலேஷன் வால்யூம் டெலிவரி வால்யூம் ஹையாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு புல் பேக்கு. ஸோ இது கரெக்டான என்ட்ரியாக இருந்திருக்கும் இங்கே இந்த டேட்டில் நமக்கு பார்த்துருந்தா. இதுவே இப்போ இவ்வளோ லாங் இங்கே ஒரு மார்க்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேபி இங்கேயும் டெலிவரி வால்யூம் ரைஸ் ஆகி ஒரு சின்ன ஃபுல் பேக்கு ப்ளஸ் திரும்ப. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஈவன் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ இதே போல் மற்ற ஸ்டாக்குக்கு கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு நேரோ ரேஞ்ச் அக்குமுலேஷன் பேஸில் நம்ம இருந்தால் இந்த பாயிண்டில் நமக்கு ஒரு ஃபுல் பேக்கில் என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம வெயிட் பண்ணால் போதும், ஹோல்ட் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல லாபகமான ஒரு ட்ரேடிங்காக இது அமையும். ஸோ இந்த பேஜில் இருந்து நீங்கள் அந்த டெலிவரி பேஸ்ட் என்ட்ரி எக்ஸிட் நமக்கான ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ சப்போஸ் நம்ம இங்கே டெலிவரி வால்யூம் எடுத்து பேஸ் பண்ணி இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி வால்யூம் வருது. ஸோ ஒரே டைமில் கீழே வரல. ஸோ ஒரு வருது மேலே போகுது, இங்கே ஒரு நேரோ ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஸோ மேபி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், ஸ்மால் டிஸ்ட்ரிபியூஷன், சம் ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் டைம் ட்ரேடர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து புல் பேக் 100 இல்லை 200 days வந்தால் திரும்ப ஒரு வால்யூம் பிக்கப் போதுன்னா என்ட்ரி கொடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு இப்போதைக்கு நேஷனல் அலுமினியம். ஸோ நான் பேசிக்காக லாஸ்ட் 2022 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஓனாக நான் ஒரு டூல் லாஸ்ட் எனக்கு 2009 2022 வரைக்குமே ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ், வெப் லீடாக இருந்திருக்கேன், டெக்னிக்கல் லீடு, கார்பரேட் வெப்சைட் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது ஸோ 2022 to 2023 வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில்
அப்பவே நான் வந்து சில அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் த பாவ் காப்பி, நிஃப்டி, ஓப்பன் நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி வீக்லி மந்த்லி பேஸ் பண்ணி மார்க்கெட் பிரெத்து இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் இயர்லியே நான் டெவலப் பண்ணேன் ட்ரேடும் பண்ணேன் பேஸ்ட் ஆன் மை ஓன் டூல். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இப்போது என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். ஏஐ மூலயமா நமக்கு இந்த டெலிவரி, பிரெத் அனலைசஸ், மொமெண்டம், மூவிங் அவரேஜ், ஹைலோ இதெல்லாம் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா என்னன்னு. செக்டார் ரொட்டேஷன், ரெக்கரிங் என்ட்ரிஸ்லாம் டெலிவரி வால்யூம் அடிக்கடி எங்கே நடக்குது அந்த மாதிரி. அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலிஸ், சேஞ்சஸ், ப்ரீவியஸ் சேஞ்சஸ் டே இருக்கும், இன்னைக்கு நெக்ஸ்ட் டே இருக்கும் இல்லை சேஞ்சஸ், இதான் ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு ஓவராலாக ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணலாம். ஓவராலாக நீங்கள் மேனுவலாக போய் ஸ்டடி பண்ணுறத நான் ஏஐ மூலயமா இந்த இன்புட் எல்லாமே ஏஐக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒவ்வொரு டேவும் நமக்கு ஒரு இன்புட் ஏஐக்கு கொடுக்கும். அந்த இன்புட்டை நான் இங்கே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டட் பை ஏஇ. ஜஸ்ட் பாஸ் த இன்புட்ஸ் அந்த நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரென்த், பிரெத்து, டெலிவரி வால்யூம், மொமெண்டம், செக்டார்ஸ், ரொட்டேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னு ஏஐ மோஸ்ட்லி கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி ஏபிஐ யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுறேன் டேட்டாவை. ரெஸ்பான்ஸ் வரது அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிசிஆர், மேக்ஸ் பெயின் இதை பேஸ் பண்ணி மந்த்லி வீக்லி இதை பேஸ் பண்ணி ஓஐ எப்படி இருக்குது, இந்த விக்ஸ் பேஸ் பண்ணி, பிரெத்து பேஸ் பண்ணி, மேக்ஸ் பெயின் அண்ட் ஆட்டோமேட்டடாக அதில் வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து வீக்லியும் சரி நெக்ஸ்ட் வீக்குமே வந்து பேரிஷில் இருக்குது பேஸ்ட் ஆன் பிசிஆர் அண்ட் அதர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் புட் ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும் போது இதை வந்து என்னென்னா டைவர்ஜென்ஸ் வீக்லி இருக்குது, மந்த்லியில் வந்து நியூட்ரலாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு வந்து கொஞ்சம் சிக்னல்ஸ் வந்து புல்லிஷில் இல்லை. ஸோ இதுவுமே ஏஐ மூலியமா வர்றது தான். என்ன மந்த்லி வீக்லிலாம் சேம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா அது டபுள் வால், ட்ரிபிள் வால், இது நெக்ஸ்ட் வீக்லுக்கெல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வரும். ஸோ என்ன இங்கே பண்ணலாம், ஆல் ஷார்ட் பில்டர்ஸ், ஆல் ஃபார் எக்ஸ்பேஷோ ஷார்ட் பில்டர்ஸ், ஸோ பிசிஆர் இதெல்லாம் பேஸ் பண்ணி லீடிங் லேகிங் ஸ்டாக்கு, ரிஸ்க் ஃபிளாக்கு, டெலிவரி சிக்னல். என்ன ரிஸ்க் ஃபிளாக் மெயினாக இது என்னன்னா இருக்குது மார்க்கெட்டில் இந்த டேட்டா பேஸ் பண்ணி ஏஐ என்னென்ன சொல்லியிருக்கு அதை ரீட் பண்ணிங்கன்னா இதில் அக்குமுலேஷனில் எது இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, எந்த செக்டார் நமக்கு இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்கலாம், ஒரு அட்லீஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் அது நம்ம இருக்கலாம் நம்ம போது காமிக்கும். இப்போ கோல் இண்டியா, ஏரோஃப்ளெக்ஸு, ஃபார்மா ஸ்டாக்கு இதெல்லாமே இங்கே வந்து ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அவாய்ட் ஆள்னா ஆல்ரெடி எல்லாமே பேரிஷில் இருக்கிறதால வீக்லி மந்த்தில் ஸோ அவாய்ட் பண்ண சொல்லுது. ஆனால் ஃபர்தராக நீங்கள் மற்றபடி மூவிங் வரேஜ், டெலிவரி வால்யூமு, ஹைலோ அந்த டிஃப்ரென்ஸு, மற்ற இன்புட்லாம் வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ அதனால் ஓஏ கேப் அவாய்ட் ஆல் அதில் மற்ற எல்லாமே வந்து இருக்கிறதால நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ரீசன் இருக்கும் ஹார்ட் ஓஏ ரூல் ஓவர் ஆல் ஸ்டாக் லெவல் சிக்னல். ஸோ அதனால் மட்டுமே இது வந்து இப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கூட பயணிக்கணும். மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா நம்ம புல்லிஷ் போகணும், பேரிஷாக இருந்தால் பேரிஷ் ஸ்டாக் எடுக்கிறோம், ஷார்ட் போகிறோம். அப்போது இப்போ நமக்கு வந்து பேரிஷில் இருக்கிறதால வெயிட் பண்ணி ஒரு ரிவர்சல் சிக்னல் வருது நெக்ஸ்ட் டே வருதுன்னா அப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்டை நம்ம எந்த ப்ரைஸில் வாங்கலாம். நீங்கள் புல்லிஷ் ஸ்டாக்கே இருந்தாலுமே என்ட்ரி எக்ஸிட்டுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் இப்போ ஏஐயில் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அது வந்து ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி டார்கெட் பேஸ் பண்ணி மாறும். உங்களோட கேபிட்டல் பொசிஷன், பேஷன்ஸ் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு, அதை எப்படி நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறீங்க, எவ்வளோ சைஸ், அதனால் ஸோ அதை மட்டும் நான் விட்டுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு லாங் கால், ஒரு புல்லிஷ் டெலிவரி பேஸ் பண்ணி பொசிஷனல் ட்ரேடுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷார்ட் லிஸ்டட் ஸ்டாக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோட ஓவரால் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸ், செல்லிங், ஸ்விங் ட்ரேட், இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக வேணா என்னோட நாலேஜ், என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ஷோ பண்ணுறேன். இதில் இனிஷியலாக ஒரு 5-6 லேக்கில் ஸ்டார்ட் பண்ணேன்.
இனிஷியல் ஸ்ட்ரகிள் நிறையவே ஃபேஸ் பண்ணோம் ஆப்ஷனில். ஸோ ஒரு 2023 4க்கு மேலே தான் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 15 லேக் 16 15 to 25 20 லேக் நடுவில் ஒரு ஆப்ஷன் செல்லிங் மோஸ்ட்லி ஷார்ட் ஸ்டாடல் அதை நியூட்ரல் செல்லிங் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அல்கோ டெஸ்ட் மூலிமா இதில் டைப் பண்ணிவிட்டு ஸோ டைம் பேஸ்டு என்ட்ரி தான் இருக்கும். ஸோ அதில் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் என்னெல்லாம் ப்ராஃபிட் லாஸ் இருக்குன்னு. ஸோ ஓவராலாக நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது 2022 இருந்து. ஸோ அதுலேருந்து இன்னைய டேட் வரைக்குமே வச்சுக்கோம். ஸோ அதனோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 50K 50,000. பட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2.5 ஓவராலாக எனக்கு லாஸ் தான் இதில் இருந்திருக்கு. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் எஃப்என்டோவில். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணது தான் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்டாடல் ஸ்டாங்கிள் அப்புறம் ஓடிஎம் இந்த மணிலேருந்து ஒரு ஓடிஎம் ஒரு ஸ்பாட்லேருந்து ஒரு ஒரு 4 ஸ்ட்ரைக் தள்ளி டூ சைடு செல்லிங் பண்ணுறது இல்லை ₹100 ப்ரீமியமில் ஹெஜிங்கோடு தான் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இது சிஸ்டமேட்டிக் தான் மோஸ்ட்லி. அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இயர்லியாக ஒரு 70K லாஸ் பண்ணேன் இனிஷியலாக ஒரு டேல. அதுக்கப்புறம் நான் சிஸ்டமேட்டிக்காக கற்றுக்கணும் ஆப்ஷன் செல்லிங் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு சொல்லி அப்படி கற்றுக்கிட்டுமே எனக்கு லாஸ் தான் வர ஆரம்பிச்சது எஃப்என்டோவில். சரி இப்படி தான் நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் லாபமும் வருது இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில தவறுகள் என்னோட சைட்லையுமே இருக்குது. எப்போயாவது சில டைம் என்ன ஆகும்னா பொசிஷன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். லாஸ் வர அன்னைக்கு பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 லேக்லாம் லாஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேல 1 லேக்லாம் லாஸ் பண்ணியிருக்கேன். அதே டைம் லாபமும் 80,000 இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ கண்டினியூவாக ஒரு 2-3 டே வந்தோடனே எனக்கு ஒரு லாஸ்ட் ட்ரேடில் பொசிஷன் சைஸ் அதிகமாக இருந்தோடனே எனக்கு லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்பயுமே இதில் ஒரு நாலேஜ் என்னன்னா நீங்கள் பொசிஷன் சைஸ் வந்து ஒரு அளவுக்கு மீடியமாக இருக்கணும். எடுத்ததுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கவே கூடாது. ஒரு லாபம் லாஸும் உங்களால் ஓரளவுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஎன்எல் லைஸ் உங்களோட சைக்காலஜி அடி வாங்கிடும். அப்படிதான் எனக்கு அடி வாங்கி விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் ஆகஸ்ட் மாதம் சரியான அடி. ஒரு 10 டேஸ் எனக்கு அந்த ட்ராடவுன் வந்து தாங்கிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எஃப்என்டோவே விட்டுட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு அந்த டிஸ்கிரிமினேட்டடில் நான் பண்ண விஷயங்கள் காமிக்கிறேன். டிஸ்கிரின் ட்ரேடுங்கிறது நானே பார்த்தீங்கன்னா எடுத்தது ஜனவரி மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணேன் நானே வந்து இப்போ பாருங்கள் இந்த இங்கே போட்டு வச்சுருக்கேன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கே என்ட்ரி ஷார்ட் அடிச்சிருவேன். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டு ஷார்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன புல் பேக் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே போனால் ஒரு சின்னதாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ திரும்ப வந்தால் இங்கே வரலாம் மேபி அது வரைக்கும் இங்கே கொடுக்கலாம். இல்லை புல்லிஷ் போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப இங்கே போகுது இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து போனால் மேக்ஸிமம் எது வழிக்கு போகலாம் இங்கே போகலாம் இல்லை போகலாம் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போகலாம். பட் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு அதுவும் லேர்ன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக் ரீடிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்து அப்படி எடுத்தது தான் இந்த 3 லேக் சம்திங் எடுத்து. இவ்வளவும் எடுத்துமே நம்ம வந்து டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிடி அது லிஸ்ட்டும் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எஃப்என்டோவில் யாருக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் எஃப்என்டோவை விட்டுட்டு இப்போ எஃப்என்டோ இது எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ நமக்கு கொடுக்குறோன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு இந்த எஃப்என்டோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எஃப்என்டோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா எஃப்என்டோவோட நம்ம வந்து ஈக்விட்டியில் நல்லாவே சம்பாதிக்கலாம். இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எனக்கு இப்போ ஈக்விட்டியில் நான் வந்து 2023 தான் மெயினாக உள்ள ஃபுல் டைமே உள்ளே வந்தேன்னு வச்சுக்கலாம் மார்க்கெட்டில். எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி டெலிவரி வால்யூம் பேஸ் பண்ணி செக்டார் ரொட்டேஷனில் பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 6 லேக் எனக்கு ப்ராஃபிட் இருந்தது. நான் இப்போ அதுலேயே கூட என்னன்னா அதிகமான ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு என்ட்ரி கொடுப்பேன் எக்ஸிட் கொடுப்பேன் இன்ட்ராடே வேற எடுத்தேன். இன்ட்ராடேல எடுத்தாலும் நமக்கு வந்து டேக்ஸ் தான் அதிகமாகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ண பார்த்துக்கணும். அதிகமான ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகும் டேக்ஸ் தான் போகும்.
ஸோ அதுவுமே இந்த டெலிவரி பேஸ் பண்ணி போகும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல ஹை ப்ராபிலிட்டி ட்ரேடில் நல்ல பொசிஷனும் ஈக்குவலாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ், பொசிஷன் சைஸ்க்கு, ரிஸ்க் ரிவார்டு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் நல்லா இது ஏறும் ஹை ப்ராபிலிட்டின்னு நினச்சி பொசிஷன் சைஸ் வந்து 50% 40%ஆக போய் ஒரு கேபிட்டல் அலோகேட் பண்ணிங்கன்னா நமக்கு சின்ன புல் பேக்குனா கூட நமக்கு அதை என்ன பண்ணுறோம், நம்மளோட பேனிக்கில் அதை செல் பண்ணிடுவோம். அந்த மாதிரிலாம் இந்த ரெயில் டெயில் ஸ்பிக்லாம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்கில் போய் என்ட்ரி கொடுத்தேன். ரெயில் டெயிலில் அந்த மாதிரி தான் ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்கில். ஸோ அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் நியூஸ் பேஸ்டு எடுத்தது. ஸோ நியூஸ் பேஸ்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங், லூசிங் இதை மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான பொசிஷன் சைஸ் எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும். ஸோ ஒரு ப்ரைஸ் இப்போ ஸ்பிக் எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் நல்லா ஏறுது, கேண்டில்ஸ்டிக் 1 டேல நல்லா ஏறுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பார்த்தோன்னே ஓகே இது இன்னும் ஃபுல் பிரேக் அவுட்டு நல்லா ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஐயோ மிஸ் பண்ணுறோமே இந்த பிரேக் அவுட்னு சொல்லி நான் இங்கே என்ட்ரி கொடுத்தேன். ஸோ என்ட்ரி கொடுத்து இங்கே ஒரு சின்னதாக எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் அந்த லாங் டைம் ட்ரெண்டிங் வந்து டவுன் ஆனவுடனே நான் எக்ஸிட் ஆகிட்டேன் லாஸில். ஸோ எனக்கு அந்த ஒரு ஹேபிட்டு எப்பயுமே வச்சுருக்கிறேன். அதாவது லாஸ் ஓரளவுக்கு எவ்வளோ நம்மளால லாஸ் தாங்க முடியுமோ அதுக்கு மேலே நான் எப்பயுமே வச்சுருக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 25,000 to 30,000 தான் என்னோட ஓரளவு ஒரு 10 லேக்னா ஒரு 15 லேக் சம்திங்னா நம்ம ஒரு அதில் ஒரு 1%, 1.5%, 2% தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். ஸோ நான் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான பொசிஷன் சைஸு அதனால எனக்கு வந்த லாஸு. ஸோ அந்த தப்பை இன்னுமா பண்ணக்கூடாது. 3 இயர்ஸில் என்ன அனுபவத்தால் இன்னுமா பண்ணக்கூடாதுன்றது முடிவு எடுத்து, ஏன்னா இது மாதிரி ஒரு டைம் இல்லை ஒரு 3-4 ஸ்டாக்கில் நியூஸ் பேஸ்டு இது என்டிபிசி எல்லாமே என்ன ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கும். பொசிஷன் சைஸிங் தப்பாக எடுத்துட்டேன். அதனால என்னன்னா கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா என்னோட லாஸு அதிகமான சைஸ் வரும்போது உங்களுக்கு லாபமும் நஷ்டமும் அதிகமாக வரும். லாபம் வந்தாலும் நஷ்டம் சீக்கிரம் அதிகமாக வரும். அப்படின்னும் போது நமக்கு நல்ல பிரீத்திங் கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ், நமக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, பேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மெயினாக மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறலாம் அப்படின்னா மெயினாக உங்களுக்கு பொசிஷன் சைஸிங், ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னோட ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் 60%, 30, 40 அதே போலவே எடுத்திருக்கேன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா HDFC, யூகோ பேங்க் 2023 அதோட அப்போ எடுத்தது. 2024 இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு அக்டோபர் இங்கெல்லாம் எக்ஸிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம். 2024 இங்கெல்லாம் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துலலாம் என்னோட டெலிவரி பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லிக்விட் பேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஸ்க்கு மூவ் பண்ணதில் எனக்கு 8,000 வந்துருச்சு. ஸோ அந்த மார்க்கெட் ட்ரேடிங் வந்தது இங்கே கரெக்டாக ஒரு டைம் என்ட்ரி கொடுக்கலாம். அந்த என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்தேன். அப்போது எனக்கு வந்து F&Oவில் கான்சன்ட்ரேட் பண்ணதால் கேஷ் எல்லாம் அதில் போயிடுச்சு. நான் இதில் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது நிஃப்டியில். ஆனால் ஒரே டைமில் போடணுமானா போடக்கூடாது. வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடக்கூடிய டைமாக தான் இருக்குது இந்த ஃபால். இதான ஒரு லாங் டைம் ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு இப்போதைக்கு நிஃப்டி. ஸோ நம்ம வந்து நிஃப்டியை வந்து எப்போ சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது சார்ட்டில் பார்க்கலாம். சார்ட்டில் பார்த்தோன்னா பெரிய சப்போர்ட் இந்த ரேஞ்சு இல்லை ஓஐ படி 22,800, 23,000 இப்போவே அந்த பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து சார்ட்டில் வந்து என்ன இப்போ இங்கே மார்க்கெட் சிக்னல்ஸ் என்ன இருக்குன்னு டெய்லியுமே நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். செக்டார்லாம் எப்படி மூவ் ஆகுது அதை பேஸ் பண்ணி நிஃப்டியோட இந்த ஏஐ ரிசல்ட் எப்படி இருக்குது என்ன சொல்லுதுன்ற மாதிரி பார்க்கும்போது ஸோ இப்போ வாட்ச் லிஸ்ட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஷ் பேஸ்டு டெலிவரி பொசிஷன் பேஸ்டு எடுக்கும் போது ப்ராஃபிட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸு, ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், என்னோட ரிசர்ச் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை தான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். இந்த P&L நான் வந்து ஷோ பண்ணுறது எப்படி F&Oவில் எவ்வளோ லாஸ் நமக்கு எவ்வளோ தான் பண்ணாலும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் கூட இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப எப்படி சொல்லலாம் பேனிக் அந்த அல்கோ ஸ்ட்ராப்பு அல்கோல இருக்கிறதால நமக்கு ஸ்குவீஸ் ஆகுது. ஸ்டாப் லாஸு
குயிக்காக ப்ரைஸ் மூவ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணுறாங்க எஃப்என்டோவில். ஸோ இதுவே கேஷ் மார்க்கெட்டில் நமக்கு நல்ல ஒரு ஒரு எட்ஜ் இருக்குது. ஆனால் எஃப்என்டோவில் நிறையா பண்ணி நான் அதே மாதிரி பண்ணியிருக்கலாம் கண்டினியூவாக. ஏன்னா அது நமக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி எஃபோர்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அது வந்து நமக்கு ஃபிசிக்கலாக ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது கண்ணுக்கு, ஹார்ட்டுக்கு. அதனால தான் எஃப்என்டோ நான் ஜனவரி எடுத்த அந்த 2.5 to something 3 lakh என்னால் நெக்ஸ்ட் பண்ணலை. சிஸ்டமேட்டிக்காக அல்கோ டெஸ்ட்டுக்கு போயிட்டேன். அல்கோ டெஸ்ட்டில் இன்னமுமே நான் வந்து அதை நிறைய லார்ஜ் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணியிருக்கேன். அதை வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் அந்த எனக்கு டோட்டலாகவே அதில் வந்து நம்ம வந்துடலாம் வெளியில். ஏன்னா நமக்கு எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம், பாசிவ் இன்கம். ஃபுல் டைமாக வராதிங்க. ஃபுல் டைமாக வந்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் தான் வரும். ஈவன் வித்தவுட் இன்கம் இதில் வரக்கூடாது. நான் என்னோட 2023 ஃபுல் டைமாக தான் இருக்கேன். என்னோட மெயின் கோல் டு டெவலப் a product for the trader and investors, not a trading mentality, I mean trading interest. பட் இந்த டூல் ஹெல்ப் பண்ணது எனக்கு ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன் வேணா மார்க்கெட்டில் எல்லாமே ஃபண்டோவில் இருந்து ஸ்டாங்கிள், செல்லிங், பையிங்கு, ஈக்விட்டி, இன்ட்ராடே, கேஷ் மார்க்கெட், இது எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே பண்ணி இது மூலியமாக தான் நான் பண்ணியிருக்கேன். அல்கோ டெஸ்ட் ஜீரோத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ராடேவில் பண்ணது. ஸோ அப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணாலுமே நமக்கு லாஸுங்கிறது ஒரு 10 to 15% லாஸ் வந்து மார்க்கெட் வைஸ் நமக்கு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்லேயுமே நடக்கும். அதை பேர் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டமேட்டிக் ட்ரேடாகவே ட்ராடவுனை பேஸ் நமக்கு எடுத்துக்கிற மனநிலை இருந்தால் தான் பண்ண முடியும். சில இயர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்படிலாம் 2023 ஸ்டார்ட் ஸ்ட்ராங்கிள் ஒர்க் ஆகலை. ஸ்ட்ராங்கிள்லாம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே நமக்கு அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லி எட்ஜஸ் வந்து காலி ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஹெச்எஃப்டி, மற்றபடி இந்த ஷார்ட் டைம் மைக்ரோ யூஸ் பண்ணி ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி ஒரு 5 minutes 1 minute க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ இப்போதைக்கு அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா கிடையாது. எப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், மார்க்கெட் வைடு பப்ளிக்காக இருக்கோ, அப்போ எட்ஜஸ் வந்து கான். நம்மக்கிட்ட எட்ஜ் அதில் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து பப்ளிக்காக என்ன எல்லாம் தேடுறாங்களோ அதை தேடக்கூடாது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாரும் எட்ஜஸ் வந்து ஒன் பை ஒன்னாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இந்த டூலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் பாசிவ் இன்கம் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஃபுல் டைமாக இல்லை, நான் அட்வைசபிள் கிடையாது. இது வந்து ஃபுல்லாக இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது வந்து ஃபுல்லாகவே இது என்ட்ரி எக்ஸிட்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்க தேவையில்ல. ஒரு ஷார்ட் பிக் பண்ணலாம், ஒரு ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு ஏஐ மூலயமா என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், அது ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இதனோட ரிப்போர்ட்டு இதுக்கெல்லாமே நான் வந்து ஏஐகிட்ட கிளாடில் யூஸ் பண்ணி பேமெண்ட் யூஸ் பண்ணுறேன், டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. இது இல்லாமல் நான் வந்து ஃபுல் டைமாக வந்து இருக்கிறதால எனக்கு 12 years ஆஃப் ட்ரூஃபுல் கார்பரேட் வெப்சைட் பண்ணியிருக்கேன். இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, இந்த மாதிரி பிக் கார்பரேட்டில் இருந்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு ட்ரூஃபுல் பேஸ்டு சிஎம்எஸ் டெவலப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பைத்தான் பேஸ் பண்ணி தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோட சிஸ்டம் என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாம் பைத்தான் டூல் தான் இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி, ஹைலோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது. அது இல்லாமல் இந்த நிஃப்டியை பேஸ் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா, ஓஐ ப்ரீவியஸ் வீக் மந்த்லி இந்த சேஞ்சஸ்லாம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா ஃபோல்டர்லேருந்து இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு நான் info-alpha.in லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது இந்த என்னோட சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், இந்த டூல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும், எனக்கு இதை நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கூட என்னோட மெயிலுக்கு அனுப்பலாம். சர்வீஸ் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக நான் வீடியோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பேஜஸ் பற்றியும் போடுவேன். தேங்க்யூ.